Hi, this is Sriram Shenoy of Shenoy's Easy English. தமிழ் மூலம் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யூடியூப் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அறிமுகத்தில் நான் சொல்லியிருந்தேன், இங்கிலீஷ் கற்றுக்கிறது உண்மையில் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு. அதாவது நான் என்ன சொன்னேன், போகிறேன், அதாவது நான் போகிறேன் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் மாறும், எப்படி மாற்றுவோம். நான் போகிறேன், நான் போனேன், நான் போவேன், நான் போய்கொண்டிருக்கிறேன், நான் போய்கொண்டு இருந்தேன், நான் போயிருக்கிறேன், நான் போயிருந்தேன். இந்த மாதிரி 7 வகையாக மாறுதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் பல மாற்றங்கள் இருக்குது, பட் இது ரொம்ப அடிப்படை. இந்த அடிப்படை மாற்றங்களில் இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாதாரணமாக இங்கிலீஷ் பேச வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுலேயே வந்துடுது, பேசிக் கிராமர் வந்துடுது. ஸோ அதை கற்றுக் கொடுக்க தான் நான் போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு சில அடிப்படை ஞானம் தேவைப்படுது. அந்த அடிப்படை ஞானத்தை கற்றுக் கொடுக்க தான் நம்ம இந்த ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கிறோம். இந்த முதல் கிளாஸில் பேசிக்காக என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கவர் ஆக போகுது. இப்போ நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நான் போகிறேன், போனேன் மாத்திரம் இல்லை, அது அப்புறம் நாங்கள். எப்படி தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, நாங்கள் போகிறோம், நாங்கள் போனோம், அப்புறம் அவன் போகிறான், அவன் போனான். தமிழில் வந்து என்ன ஆகும்னு அந்த போகிறேனே மற்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய மாறும். போகிறார்கள், போய்கொண்டிறார்கள். ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லவே இல்லை. வெறும் இந்த நான், நாங்கள் அதை மாத்திரம் மாற்றினா போதும், மற்றபடி மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறது இன்னும் ரொம்ப ஈஸி. ஸோ நாம் இப்போது இதை கற்றுக்க போகிறோம். ஸோ நாம் இப்போது முதல்ல சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்வோம். ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன், நமக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுங்கிறது வாக்கியம் சரியாக அமைக்க கற்றுக்கொள்ளலே. ஸோ நம்ம இப்போ வாக்கியம் சரியாக அமைக்கிறதுக்கு சில அடிப்படைகள் தேவைப்படுது. அந்த அடிப்படை தான் முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது. வாக்கியம்னா என்ன? வாக்கியம்னா வார்த்தைகள் ஒன்று சேர்ந்து எப்பொழுது ஒரு பொருளை கொடுக்கிறதோ அது வாக்கியம் ஆகிறது. அதுதான் நான் போட்டிருக்கேன். லெட் அஸ் லேர்ன் டு மேக் சென்டென்சஸ். சென்டென்சஸ்னா வாக்கியங்கள். Group of words giving meaning is called a sentence. இப்போ I am going to school, இது இப்போ வந்து உங்களுக்கு அர்த்தம் கொடுக்கும். இது ஒரு சென்டென்ஸ். இதில் என்ன இருக்கு, ஐ அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ஆம்ங்கிறது ஒரு வார்த்தை, கோயிங் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, டூங்கிறது ஒரு வார்த்தை, ஸ்கூலுங்கிறது ஒரு வார்த்தை. இது சேர்ந்து இப்போ ஒரு சென்டென்ஸ் ஆயிடுச்சு. I am going to school. So group of words giving meaning is a sentence அப்படிங்கிறது தெரியுது. இது வேர்டு ப்ளஸ் வேர்டுகள் சேர்ந்து நமக்கு ஒரு வாக்கியம் ஆகுது. சரி, இப்போ வாக்கியங்கள் எதை வைத்து அதிகம் செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, அதாவது நான், இது வந்து ஒருமை. வி, அதாவது நான் தனியாக இருந்தால் ஐ, இப்போ என் கூட ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா அது வி ஆயிரும் இல்லையா, நாங்கள் ஆயிரும் இல்லையா. ஸோ அது அதே மாதிரி எதிரில் இருக்கிற ஆள் யூ, ஒற்றை ஆளாக இருந்தால் நீ, அதே 4 பேர் இருந்தால் நீங்கள் ஆகுது இல்லையா. அது வந்து இங்கிலீஷில் அதுவும் யூ தான். ஸோ சிங்குலர் நீயும் யூ தான், ப்ளூரல் பன்மை நீங்களும் யூ தான். சரி, இப்போது நம்மளை தாண்டி இன்னொருத்தவங்க இருக்கான், அவனை பொறுத்த வரைக்கும் ஹீ. ஆனால் இங்கிலீஷில் ஹீங்கிறது அவன்கிறதையும் குறிக்கும், அவருங்கிறதையும் குறிக்கும். ஓகேயா? அதாவது உங்களுக்கு சொல்லணும்னா, உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறீங்க, ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அங்கே ஹீக்கு வந்து நம்ம சாதாரணமாக அவனுங்கிற முறையில் யூஸ் பண்ணுவோம். அதே மோடிஜி வராருன்னு வச்சுக்கோங்க, ஹீ இஸ் அவர் பிரைம் மினிஸ்டர்னுவோம். அங்கேயும் ஹீ தான் சொல்கிறோம். பட் அந்த இடத்துல அதுக்கு வந்து அவர் எனது பிரதம மந்திரி அப்படின்னு ஆகுது. ஸோ ஹீயை பொறுத்த வரைக்கும் அவன் அவர் ரெண்டுக்குமே இதாகும். சரி, இது ஹீங்கிறது ஆம்பளைக்கு, பொம்பளையான ஷீ, அங்கேயும் அதே தான், அவள் அல்லது அவர். இட்டு, அது ஒரு புஸ்தகமோ இல்லை ஒரு நாய்க்குட்டியோ அங்கே இருந்ததுன்னா இட்டு.
இட் இஸ் மை பெட் டாக், அது எனது வளர்ப்பு நாய். இட் இஸ் மை புக், அது எனது புஸ்தகம். ஓகேங்களா? சரி, இப்போ அதே வந்து அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்கன்னா அது என்ன ஆகும்? தே. மக்களாக இருந்தால் அவர்கள். அதே வந்து பொருளாக இருந்தாலோ இல்லை நாய்க்குட்டிகளாக இருந்தாலோ, இப்போ என் வீட்டில் 4 நாய்க்குட்டிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தே ஆர் மை பெட் டாக்ஸ், அவைகள் எனது வீட்டு வளர்ப்பு நாய்கள். அதே 4 புஸ்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தே ஆர் மை புக்ஸ். ஸோ தே அவர்கள் மற்றும் அவைகள். சரி, இப்போ இது நாம் இதெல்லாம் வச்சு தான் ஜாஸ்தி சென்டென்சஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போது அப்படி நம்ம சென்டென்ஸ் பண்ணும்போது சென்டென்ஸை 2 வகையான ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். சென்டென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நமது நிலைமையை விளக்குபவை, ஸ்டேட்டஸை சொல்கிறது. ஓகே, இப்போ பாருங்கள், ஐ ஆம் ராம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ராம் அப்படின்னு சொல்லுது அந்த வார்த்தை. ஸோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆச்சுங்களா? ஸ்டேட்டஸ் சொல்கிறது. இப்போ ஐ ஆம் ரிச் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன், நான் பணக்காரன், எனது ஸ்டேட்டஸை சொல்கிறது ஐ ஆம் ரிச் அப்படின்னு வரும். ஓகே, சரி. இப்போ இந்த ஆம்ங்கிறது வந்து எப்படி இன்னொரு முறையில் எப்படி யூஸ் ஆகும்னா, இதே இப்போ நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவேன்? ஐ ஆம் பிளேயிங் அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல நான் விளையாடுறத சொல்லுது. இந்த இடத்துல நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற செயலை சொல்லுது. இங்கே நம்மளை பற்றி சொல்லுது. ஓகே, இப்போ நம்மளை பற்றி சொல்கிற இந்த ஸ்டேட்டஸ் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் நாம் வெறும் ஆம் தான் யூஸ் பண்ணுறோம். இதே இடத்துல ஐ ஆம் பிளேயிங், ஐ ஆம் பிளேயிங்னா விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வருது. ஓகே, இதில் பிளேங்கிறது விளையாட்டை குறிக்கும் சொல், வர்பு, அதாவது செய்கிற வேலையை சொல்கிற ஒரு வர்பு. இப்போ பிளேங்கிறது விளையாடு இல்லைன்னா விளையாடுதல்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அது கூட இந்த ஆமையும் கொண்டு போட்டு பிளேயை இங்கே போட்டு இங்கே ஐஎன்ஜி சேர்த்துறோம். ஐ ஆம் பிளேயிங், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த ஆம் பிளேயிங் அப்படிங்கிறது விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, அப்போ வெறும் ஆம் யூஸ் பண்ணினா ஸ்டேட்டஸ் சொல்லலாம். அதே ஆம் பிளேயிங்னு வர்பை சேர்த்தினா, ஆமும் பிளே போட்டு வர்பை போட்டு கூட ஐஎன்ஜி சேர்த்தினா விளையாடி கொண்டிருக்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஆம் அப்படிங்கிற அந்த இது பேர் வந்து பிளேங்கிறது வர்பு. இதை மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஆக்சிலரி வர்ப் ஆச்சுங்களா? இது தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வர்புங்கிறது வினைச்சொல், அதாவது செய்கிற செயலை சொல். இந்த ஆக்சிலரி வர்ப் அதை வந்து விளையாடி கொண்டிருக்கிறேன் மாத்திரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஆக்சிலரி வர்பு. அதை தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உப வினைச்சொல் அப்படின்னா. விளையாடு அப்படிங்கிறது வினைச்சொல், விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மாத்திரம் இல்லைங்களா? அதுக்கு நாம் யூஸ் பண்ணுற இந்த ஆம் அப்படிங்கிறது பிகம்ஸ் அ உபவினைச்சொல். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், நாம் பண்ணுற வார்த்தைகள் ஐ, வி, யூ, யூ, இதை பேஸ் பண்ணி தான் ஜாஸ்தி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்போது அதை வந்து ஸ்டேட்டஸ் சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதாவது வர்பை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்பதை சொல்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போது நமக்கு இப்போ முக்கியமாக என்ன தெரியணும்னா, ஐ கூட ஆம் வருது. அப்போ கேள்வி வரும், சார் அப்போ வி கூட என்ன சார் வரும், யூ கூட என்ன சார் வரும், ஹி. இப்போ ஐ கூட ஆம் வரும்போது வி கூட என்ன வரும் அப்படின்னு இங்கே நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, ஐ கூட ஆம் வரும், ஹி, ஷி, இட் கூட ஈஸ் வரும், வி மற்றும் யூ சிங்குலராக இருந்தாலும் நீ, யூ ப்ளூரல் இருந்தாலும் தே கூட எல்லாமே ஆர் வரும். ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். ஐ கூட ஆம் வரும், வி, ஷி, இட்டு கூட ஈஸ் வரும், வி, யூ சிங்குலர், நீ, யூ நீங்கள் ப்ளூரல், தே
ஆச்சுங்களா? அவைகள் அவர்கள் இது கூட எல்லாம் ஆறு வரும் அப்படிங்கிறது தெரியும். சரி, அப்போ நாம் சில ஸ்டேட்டஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அதாவது செயலை பற்றி பேச போகிறது இல்லை, வெறும் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்டேட்டஸ். இப்போ பாருங்கள், ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லலாம்? ஐ ஆம் ஷெனாய், நான் ஷெனாய் ஆக இருக்கிறேன். ஐ ஆம் எ மேன், நான் ஒரு மனிதன். ஓகே, ஆண்மகன் இல்லை. ஐ ஆம் a graduate, நான் ஒரு பட்டதாரி. I am an Indian, ஓகேங்களா? I am an Indian, நான் ஒரு இந்திய குடிமகன். I am a teacher, நான் ஒரு ஆசிரியர். I am tall, நான் உயரமாக இருக்கிறேன், ஆல்ரெடி இருக்கேன் அப்படின்னா I am tall. ஓகே, I am fine, I am rich, நான் பணக்காரன். I am poor, நான் ஏழை. I am sick, நான் உடல் நலமின்றி இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சொன்னேன் உங்ககிட்ட இங்கிலீஷ்லேயும் தமிழுக்கும் இருக்கிற நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இது ஐஎம்க்கு பதிலாக ஹீ ஈஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஹீ கூட என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், ஹீ ஷீட்டு கூட ஈஸ் வரும்னு போட்டிருக்கேன். ஹீ ஈஸ் போட்டால் இதையே அப்படியே யூஸ் பண்ணலாம். ஹீ ஈஸ் ஷெனாய், அவர் ஷெனாய். ஹீ ஈஸ் அ மேன், அவர் ஒரு மனிதர். ஹீ ஈஸ் அ கிராஜுவேட், அவர் ஒரு பட்டதாரி. ஹீ ஈஸ் அன் இண்டியன், அவர் ஒரு இந்தியர். ஹீ ஈஸ் அ டீச்சர், அவர் ஒரு ஆசிரியர். ஹீ இஸ் டால், அவர் உயரமாக இருக்கிறார். அதே மாதிரி தான் இப்போ ஹீ இஸ் போடுறதையே ஷீ இஸ் போடலாம். ஷீ இஸ் மிஸ்ஸஸ் ஷெனாய், ஷீ இஸ் எ உமன். ஓகே, இந்த இடத்துல மேன் ஆம்பளைங்களுக்கு போட்டதுனால இதே பொம்பளைங்க போடும்போது உமன் ஆயிடும். ஷீ இஸ் அ கிராஜுவேட், ஷீ இஸ் அன் இண்டியன், ஷீ இஸ் அ டீச்சர், ஷீ இஸ் ஃபைன், ஷீ இஸ் ரிச், she is poor, she is sick, உடல் நலமின்றி இருக்கிறது. she is not well. இது ரெண்டுமே உங்களுக்கு அர்த்தம் தெரியணுங்கிறதுக்கு அடுத்தடுத்து போட்டுருக்கேன். she is hungry, பசியுடன் இருக்கிறாள். she is angry, அவள் கோபத்துடன் இருக்கிறாள். she is happy, அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். she is thirsty, thirstyங்கிறது நாம நம்மளுடைய தாகத்தை உணர்த்தும் சொல். ஆச்சுங்களா? and she is thin அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அவள் ஒல்லியாக இருக்கிறாள். அதே மாதிரி இப்போ இட்டுக்கு போவோம். இட்டு கூட என்ன வரும்? இட்டு கூடயும் ஈஸ் வரும். ஈ கூட, ஷீ கூட, இட்டு கூட. இட் இஸ் ஹாட், காஃபி கொடுக்குறேன் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு, ரொம்ப சூடாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓ இட் இஸ் ஹாட். ஓகே, இட் இஸ் ஹாட். இட் இஸ் கோல்ட். அதே காஃபி நிறைய நேரம் ஆச்சுன்னா கூட இப்போ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொண்டு கொடுக்குறேன், நீங்கள் எடுத்து ஓ இட் இஸ் கோல்ட். ஆச்சா, அது ரொம்ப சூடு இல்லாமல் இருக்குது. இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த புஸ்தகம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா? இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். இட் இஸ் அ குட் ஃபில்ம், அது ஒரு நல்ல படம், சூப்பராக இருக்குது. ஆச்சுங்களா? இட் இஸ் நைஸ், இட் இஸ் அ நைஸ் சிட்டி, இட் இஸ் டேஸ்டி. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டு, அப்படியே பயந்து சாப்பிட்றீங்க. ஐயோ இந்த ஆள் கிளாஸ் எடுப்பாங்கிறது தெரியும், என்னமோ சமையல் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறானே, கடவுளே நல்லா இருக்குமான்னு எடுத்து வாயில் போடுறீங்க, பார்த்தா நல்லா இருக்குது. ஓ இட் இஸ் டேஸ்டின்றீங்க இல்லையா? இட் இஸ் டேஸ்டி, இட் இஸ் ஸ்வீட், இட் இஸ் க்ரௌடட். நீங்கள் படத்துக்கு போகிற ஒரு படத்துக்கோ இல்லையா ஒரு மாலுக்கு போகிறீங்க, இங்கே ஒரே க்ரௌடோடு ரொம்ப கூட்டமாக இருக்குது. இட் இஸ் க்ரௌடட் ஹியர். ஓகேங்களா? இங்கே ஒரே கூட்டமாக இருக்கிறது. இட் இஸ் கம்ஃபர்டபுள். உங்கள் காரில் கூட்டிகிட்டு போகிறேன், புதுசாக கார் வாங்கியிருக்கேன், கேட்குறேன் எப்படி இருக்கு? ஓ இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். யா ஓகே. இட் இஸ் லக்ஸூரியஸ், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இட் இஸ் லக்ஸூரியஸ். ஓகே, இதே வந்து விஆருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இதே பாருங்க, வி ஆர் இண்டியன்ஸ், வி ஆர் இன்ஜினியர்ஸ், வி ஆர் மென். மேனுங்கிறது ஒரு ஆளுக்கு, அதே மனிதர்கள் அப்படிங்கும்போது ஏக் பதிலாக ஈ போட்டால் மென் ஆகும். வி ஆர் மென், நாங்கள் ஆண் மக்கள். வி ஆர் ஃப்ரம் சென்னை, நாங்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறோம். வி ஆர் எம்ப்ளாயீஸ், we are employees of LIC, we are employees of bank. Okay, we are owners, we are owners of these flats. These ங்கிறது this na ஒன்று, these na இவைகள். We are owners of these flats.
இந்த ஃப்ளாட்டுகளுடைய ஓனர்கள் நாங்கள். we are educated. இங்கே I am educated சொன்னேன், he is educated சொன்னேன், அதே மாதிரி we are educated. we are tired. எங்கேயா போயிட்டு வந்திருக்கீங்க, ஊரெல்லாம் சுற்றி பார்த்தேன். we are tired. ஓகே, we are hungry. we are happy. ஓகேங்களா? இது பொறுத்த வரைக்கும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும். அதே வந்து அனிமல்ஸுக்கும் அவைகள். they are tigers. they are ferocious. அதாவது பயங்கரமாக தாக்கக்கூடியவர். they are ferocious animals. they are ferocious animals. they are insects. பூச்சிகள். இன்செக்ட்ஸ்னால் பூச்சிகள், அவைகள் பூச்சிகள். ஓகே, they are carnivores. அதாவது மாமிசம் சாப்பிடுவோம், மாமிச பட்சினிகள். they are hungry. அவைகள் பசியுடன் இருக்கின்றன. ஓகேங்களா? அதே பொருளை பற்றி சொல்கிறாருங்களா, they are my books. they are trees. they are stars. மேலே இருக்கிற நட்சத்திரத்தை காமிச்சா அவைகள் நட்சத்திரங்கள். they are stars. அதே வந்து மருத்துவ குணம் கொண்ட தாவரமாக இருந்தால் they are medicinal plants. சரி, அப்போது நான் உங்களுக்கு ஓரளவுக்கு அடிப்படையாக சொல்லி கொடுத்துட்டேன். ஐ கூட ஆம் வருது, he she it கூட ஈஸ் வருது, வி யூ சிங்குலர், யூ ப்ளூரல், தே கூட ஆர் வருது. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் ஒரு அடிப்படை, இது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஐ கூட ஆம் வருது, ஹி ஷி இட் கூட ஈஸ் வருது, வி யூ சிங்குலர், யூ ப்ளூரல், தே கூட ஆர் வருது. அண்ட் இதை மாத்திரம் ஹி, ஐ ஆம், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ்ன்னு யூஸ் பண்ணும்போது வெறும் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்மெண்ட் தான் பண்ணுறோம். அதே பண்ணுற வேலையை பற்றி சொல்லும்போது ஹீ இஸ் பிளேயிங், அந்த இடத்துல வர்பு வரும். பிளேங்கிறது விளையாட்டை பற்றி குறிக்கிற செயலை குறிக்கும் சொல், வர்பு வரும். அதில் ஆம் பிளேயிங் போது அது வந்து மாடிஃபை பண்ணுது. ஆமும் ஐஎன்ஜியும் சேர்ந்து பிளேயை வந்து விளையாடி கொண்டிருக்கிறேன்னு மாற்றுது. ஆச்சுங்களா? ஸோ இந்த இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தயவு செஞ்சு இது வீடியோங்கிறதுனால மீண்டும் மீண்டும் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். தயவு செஞ்சு உங்களுடைய கருத்தை தெரிவியுங்க. இது இல்லை சார் ஈஸியாக இருக்குது, பரவாயில்ல, ஓ இவ்வளோ தானா, இல்லை சார் எனக்கு என்னமோ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச்.